தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாய் இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கவனிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை குறித்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிந்து கொண்டு அவரை விசுவாசிப்பீர்களானால் இயேசு உங்களை விடுதலையாக்குவார், ஆசீர்வதிப்பார், வெற்றி வாழ்க்கையை உங்களுக்கு அவர் கொடுப்பார். இயேசுவை பற்றி வேதம் சொல்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. மக்கள் இன்னைக்கு இயேசுவை பற்றி என்ன சொல்றாங்க? அவர் ஒரு மத தலைவர், அவர் சில நல்ல கொள்கைகளை கொடுக்க வந்த போதகர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்லும்போது அவர் ஒரு மத தலைவர் அல்ல, அல்லது வெறும் நல்ல போதனைகளை கொடுக்க வந்த ஒரு போதகரும் அல்ல. அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு பலியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். தேவனுடைய நியதி என்னன்னா, பாவத்து நிமித்தமாக மனுஷன் தண்டிக்கப்படணும், அல்லது மனுஷனுக்கு பதிலாக குற்றமில்லாத இன்னொருவர் தண்டிக்கப்பட வேண்டும். இப்படி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும். இல்லைன்னா மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையே கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலை இல்லைன்னா பாருங்க, இம்மையிலும் மறுமையிலும் மனிதனுக்கு வாழ்வு கிடையாது. இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக குற்றமில்லாத மிருகங்கள் அடிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. பாவ மனுஷனுக்காக குற்றமில்லாத மிருகங்கள் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அதன் விளைவாக பாருங்க, தேவன் மனிதருடைய பாவத்தை மன்னித்தார், மனிதர்களை அங்கீகரித்தார், மனிதர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தது மனிதன், தண்டிக்கப்பட்டது குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி. சாக வேண்டியது மனிதன், செத்தது ஆட்டுக்குட்டி. ரத்தம் சிந்த வேண்டியது மனிதன், ரத்தம் சிந்தினது ஆட்டுக்குட்டி. பாருங்க, அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டியது மனிதன், ஆனால் அக்கினியிலே தகனிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினால மனிதன் தண்டனைக்கு தப்புகிறான். தப்புகிறது மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை மனிதன் பெறுகிறான் என்று வேதம் சொல்கிறது. இது தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவுக்கு ஒரு படவிளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு தான் நிஜம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த பலிகள் எல்லாம் அது ஒரு படவிளக்கம், ஒரு நிழல். இயேசு தான் நிஜம். இயேசு இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி
உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவரை போல ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பாருங்க, எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து இன்றைக்கு பாவ மன்னிப்பையும் சுபிட்சத்தையும் விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவினிடத்தில் இருக்கிறது அவர் பலியாக மட்டுமல்ல, அவர் தேவகுமாரன். பலியாக எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்து 3ஆம் நாள் உயிரோடெழுந்து இன்றைக்கு அவர் ஆண்டவராக தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனிடத்திலிருந்து இந்த பாவ மன்னிப்பையும் இந்த இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தேவனோடு கூட உள்ள உறவையும் நல் வாழ்வையும் மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனுஷன் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும். இன்னைக்கு உலகத்தில் 1008 காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும். என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுவை ஆண்டவராக மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது இலவசமாய் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இலவசமாய் அருமையானவர்களை சமாதானம் அருளப்படுகிறது. இலவசமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அருளப்படுகிறது. ஆகவே இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே வந்திருப்பீர்களானால், இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், தேவனுடைய அழைப்பு எவ்வளவு மேன்மையானது, அவருடைய திட்டங்களும் நோக்கங்களும் எவ்வளவு சிறந்தது உயர்ந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு அதுதான் இன்றைக்கு விசுவாசிகளை வாழ வைக்கிறதாய் இருக்கிறது. தேவனுடைய அழைப்பு எவ்வளவு மேன்மையானது. ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறோம்? அருமையானவர்களே, சத்தியங்கள், தேவனை பற்றிய அறிவு, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆலயத்துக்கு வருகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப எப்பேற்பட்ட அழைப்பு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரே, அந்த தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு சிறந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏசாயாவுக்கு போவோம். ஏசாயா 55:9. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்பப்ப வானத்தை கொஞ்சம் எட்டி பார்க்கணும். எவ்வளவு உயரம். மனுஷன் சொல்றான் தொடுவானோம் அப்படிங்கிறான். அதாவது வானத்தை தொற்றுவானாங்க, தொடலாம் முடியாது. அருமையான, அது மகா உயரம். நம்முடைய தேவன் அதை படைத்திருக்கிறார். பாருங்க, ஸ்பூட்னிக்ல ஏறி மாதக்கணக்கில் பிரயாணம் பண்ணாலும் வானத்தை என்ன செய்ய முடியல, எட்ட முடியல. தேவனுடைய மக்களே, அவ்வளவு உயரம் வானம். தேவன் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்களை வச்சிருக்கிறாரா. அது எவ்வளவு உயரமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் நம்மை குறித்து திட்டங்களை, உயர்ந்த திட்டங்களை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவோம், பூமியை பார்க்கலாம் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் என்னை குறித்து என் தேவன் உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உயரமான திட்டங்களை நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். இதை தேவனுடைய மக்கள் பாருங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனை பார்க்கிற கண்கள் நமக்கு ரொம்ப அவசியம். சத்தியத்தை பார்க்கிற கண்கள் நமக்கு ரொம்ப அவசியம். அருமையானவர்களுடைய சத்தியத்தை பார்க்கிற கண்கள், தேவனை பார்க்கிற கண்கள், இவைகள் தான் வாழ்க்கையில பாருங்க விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் கொண்டு வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பைத்தியக்காரர்களாக நம்ம இருந்தோம், பலவீனர்களா இருந்தோம், இழிவானவர்களா இருந்தோம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களா இருந்தோம், ஒன்றுமில்லை என்று சொல்லப்படத்தக்கவர்களாய் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். உலகத்தில் யாரும் அப்படிப்பட்ட ஆட்களை சூஸ் பண்ண மாட்டாங்க. பலவீனர்களாய், பைத்தியக்காரர்களாய்,
இழிவானவர்களாய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களை உலகத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தெரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏங்க தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த கழுசடைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு எங்கள் கம்பெனியில் சேர்த்தா எங்கள் கம்பெனி என்ன ஆகுறது, நஷ்டப்பட்டு போயிடுவோம். நாங்கள் லாபம் உண்டாகிறதுக்கு பதிலாக நஷ்டம் உண்டாகிரும். ஆகவே கழுசடைகள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், திறமையான ஆட்கள் தான் வேணும், ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் தான் வேணும். அப்படி உலகத்தில் இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் இருக்கிறதுல பெரியவர், இருக்கிறதுல மகா உன்னதமானவர் எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்தாரா? பைத்தியமானவர்களாய், பலவீனர்களாய், இழிவானவர்களாய், அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை தெரிந்தெடுத்து, அருமையானவர்கள் நம்மை ஆசீர்வதித்து, இன்றைக்கு நம்மை அருமையானவர்களே மதிப்புக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தரை பாராட்டுகிற உள்ளம் இருக்குதா உங்களுக்கு? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை ரட்சித்தீரே. இந்த கழுசடைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து பெருமைப்படத்தக்கவர்களாக மாற்றி இருக்கிறாரு. வெளிப்படுத்தலுக்கு போவோம். வெளிப்படுத்தல் 5:9-10 ஆகிய வசனங்களை பாருங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரர்களும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆக்கிட்டாரா? ஆக்க போறாங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவன் நம்மை ஆக்கி இருக்கிறார். கடந்த காலம் முடிஞ்சு போன கதை. இட்ஸ் a done deal. நம்மளை கர்த்தர் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, அருமையானவர்களே மாற்றி இருக்கிறார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. அடிமைகளாக இருந்த நம்மை ரட்சித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஆளுகிற ராஜாக்களாக தேவன் என்ன செய்திருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் பாவிகள் அல்ல, பிசாசின் அடிமைகள் அல்ல, நரகத்தின் மக்கள் அல்ல. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், அவருடைய பார்வையிலே ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், விலையேறப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட அற்புதம் 2ஆம் வருகையில் தான் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது 2ஆம் வருகை வரும்? அநேக தேவனுடைய மக்கள் அப்படிதான் யோசிக்கிறாங்க. எப்பொழுது ஆண்டவர் இயேசு வரப்போறாரு, எப்பொழுது இந்த பூமியை ராஜாவாக அரசாள போகிறாரு, அப்போதான் நம்ம மாற்றப்பட போகிறோம். இப்போதைக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடையாது என்று அநேகர் அருமையான அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தப்பு. கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தின இயேசு, உயிர் தெழுந்த இயேசு என்றைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்தாரோ அன்றைக்கே நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார். பாவத்தை கீழ்ப்படுத்த, வியாதிகளை கீழ்ப்படுத்த, தரித்திரத்தை கீழ்ப்படுத்த, சாபங்களை கீழ்ப்படுத்த, எல்லா தீமைகளையும் மிதிக்க, மேற்கொள்ள ராஜாக்களை போல வாழுகிற வல்லமையையும் அதிகாரத்தையும் உரிமையையும் இயேசு நமக்கு தந்திருக்கிறாரு. இருக்கிறீங்களா? பாருங்க. அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது 10வது வசனத்துல, நாங்கள் எங்கே அரசாளுவோம்? வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். எங்கள் தேவனுக்கு முன்பாக, 10வது வசனம் 5:10, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பரலோகத்திலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்படியே போட்டிருக்கவங்க பைபிள்ல. பூமியிலே அரசாளுவோம். எல்லாரும் சொல்லுவோம், பூமியிலே அரசாளுவோம். இன்னொரு வசனம் போவோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 2 கூட்ட மக்கள் இருக்கிறாங்களாம். உலகத்தையே 2ஆ பிரிச்சிடலாம்.
எல்லாமே 2 தான். 100ன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். 1000 நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 1000 பிரிவுகள் இருக்குது. இல்ல 2 பிரிவு தான் இருக்குது. என்ன பிரிவு? 1 ஆதாமுக்குள் இருக்கிற கூட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சு விழுந்து போனானே ஆதாம், அந்த ஆதாமுக்குள்ள இருக்கிற கூட்டம் 1. அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கூட்டம் 1. 2 கூட்டம் தான் இருக்குது இந்த உலகத்துல. இந்த ஆதாமுக்குள்ள இருக்கிற கூட்டத்தை பாவம் மரணம் என்ன செய்யதான் ஆண்டு கொண்டு இருக்குதான். ஆகவே பாவம் மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிற அப்படின்னால இந்த ஆதாமுக்குள்ள இருக்கிறவர்கள் இன்னும் சொல்ல போனா பழைய சிருஷ்டிகள், அவங்க அடிமைகளாவே இருக்கிறாங்க. படிச்சிருக்கலாம், 7 டிகிரி இருக்கலாம், ஆனா பாவம் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறதுனால படிச்ச அடிமை. பணம் நிறைய இருக்கலாம், பெரிய பணக்காரராக இருக்கலாம், மற்றவங்களாம் ஆகோ ஓகோன்னு சொல்லி போற்றி புகழலாம். ஆனால் ஆதாமுக்குள்ள இருக்கிறதுனால பாவம் மரணம் என்ன செய்கிறது ஆண்டு கொண்டிருக்கிறது. ஐயா பணக்கார அடிமை, திறமசாலியா இருக்கலாம், கைதேர்ந்த ஆளா இருக்கலாம், ஆனால் ஆதாமுக்குள்ள இருக்கிறாரு, பாவம் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே திறமையுள்ள அடிமை. இப்படிதான் இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை இருக்குது. ஆனால் தேவனுடைய மக்களே, நாமும் அதுக்குள்ளதான் இருந்தோம். நாமும் இந்த ஆதாமுக்குள்ளதான் இருந்தோம். நல்ல வேளை கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே மரித்தார். நமக்காக சிலுவையிலே மரித்து, அருமையானவர்களே, நம்மை ஆதாமுக்குள்ள இருந்து பிரித்தெடுத்து இன்னைக்கு அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டாராம். கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை நினைச்சிட்டாராம், வச்சுக்கிட்டாராம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்காக இந்த உலகத்திலே வந்து எனக்காக சிலுவையில மரித்து என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்காக இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரித்தார், சிலுவையிலே மரித்து என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். நல்லா நம்மெல்லாம் கர்த்தரால விடுதலையாக்கப்பட்ட ஆட்கள். அருமையானவர்களே, நாம பாருங்க, பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோமா? பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோமா? நாமளா வெளியே வரல, கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. இயேசு இந்த உலகத்தில் வந்து பாருங்க, பிசாசை அழித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 இருந்தே வாசிக்கலாம். நல்லா இருக்குது. அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் என்ன ஆனார்? அப்படியானார். சிலுவை முடிஞ்சிருச்சா? முடியலையாங்க. பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கிட்டாரா? நசுக்கலையா? நசுக்கிட்டாரு. மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிச்சிருக்கிறாரு. பாருங்க, நம்மை பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு. எனக்கு கண்ணை திறந்து விட்ட ஒரு சத்தியம். பாருங்க, கர்த்தர் இனிமேதான் என்னை விடுதலையாக்க போறாருன்னு நான் நினைச்சேன்னா, பிசாசு நிலையை என்னை ஏமாத்தி விட்டான். நான் தொடர்ந்து அடிமையாவே இருக்க வேண்டியதுதான். எனக்கு வெற்றியே கிடையாது. 1000 10,000 மக்கள் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட மக்கள் கர்த்தருடைய 2ஆம் வருகையில தான் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க போறாரு போல, அதுக்கு பிறகுதான் நம்ம ராஜாக்களாக அரசாள போறோம் போல அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் யோசிக்கிறாங்க. 2ஆம் வருகை இல்லைங்க, 1ஆம் வருகையிலேயே இயேசு செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. 1ஆம் வருகையிலேயே அருமையானவர்கள் நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு வேண்டிய சகலத்தையும் கர்த்தர் சவதரித்து நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர் செய்து முடித்த ஒன்றை இனிமேதான் செய்ய போறார் நினைச்சோம்னா பிசாசு நம்மளை நினைச்சிருவான், ஏமாத்திடுவான். தேவனுடைய மக்களே,
பிசாசுனுடைய தலையை நசுக்கி ஆதாமுக்குள்ள இருந்து நம்மளை விடுதலையாக்கி இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்து யாரு? தோற்று போன கிறிஸ்து கிடையாதுங்க. அவர் ஜெய கிறிஸ்து. இருக்கிறீங்களா? அவர் வெற்றி சிறந்த கிறிஸ்து. பாருங்க, அமெரிக்காவில் முகமது அலின்னு சொல்லி ஒரு குத்து சண்டை வீரர் இருந்தார். அவரை பற்றி சொல்றாங்க, 20ஆம் நூற்றாண்டுலேயே ஒரு பெரிய இந்த பாக்ஸிங்கில் அவர் தான் சிறந்த வீரர்னு சொல்றாங்க. 61 முக்கியமான போட்டிகளை கலந்துருக்கிறாராம். 56 போட்டிகளில் ஜெயிச்சிருக்கிறாராம். பெரிய ஆளு பாருங்க. ஹெவி வெயிட் பாக்ஸிங் சாம்பியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அவர் ஒரு சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டு அந்த போட்டியில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை அந்த ஃபைனல் மேட்சில் ஜெயிச்சார். ஜெயிச்ச மாத்திரத்தில் அவருக்கு கோடா கோடிகள் அடங்கிய ஒரு செக்கு கொடுத்தாங்க. பரிசளிப்பு விழாவில் செக்கு கொடுக்கும்போது அவருடைய மனைவியும் அந்த பரிசளிப்பு விழாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கோடா கோடி செக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அடங்கிய அந்த செக்கை அவர்கிட்ட கொடுத்தாங்க பாருங்க. அவர் சந்தோஷமா வாங்கி அதை மனைவிட்ட கொடுத்துட்டாரு. அந்த அம்மா லாவகமா வாங்கி ஹேண்ட்பேக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. பாருங்க, அத்தனை குத்துகளை வாங்கி காயமெல்லாம் ரத்த காயம் பட்டு இவர் ஜெயிச்சிருக்கிறாரு. இவர் ஜெயம் கொண்டிருக்கிறாரு. அந்த அம்மா எந்த காயமும் படலை. அந்த அம்மா எந்த யாரு கூடயும் மோதலை. ஆனா இவருக்கு கிடைச்ச அவ்வளவு பணமும் அந்த அம்மாட்ட போயிடுச்சு. கவனிங்கள், இவர் ஜெயம் கொண்டவர், அந்த அம்மா முற்றும் ஜெயம் கொண்டவங்க. வாசிங்க ஒரு வசனம், ரோமர்கள் நிருபம், ரோமர் 8:37 வசனம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மோர் தேன் கான்குவரர்ஸ்னு வரும். மோர் தேன் கான்குவரர்ஸ்னா ஜெயம் கொண்டவர்களை பார்க்கலும் ஒருபடி அதிகம். கவனிங்கள், அவர் ஜெயம் கொண்டவர், அவருடைய மனைவி ஜெயம் கொண்டவரை பார்க்கலும் ஒருபடி அதிகம். அதே போல அருமையானவர்களே, கிறிஸ்து பிசாசோட யுத்தம் பண்ணி அவர் ஜெயம் கொண்டாரு. நாம யாரும் இந்த கிறிஸ்துவின் மனவாட்டிகள். அவருடைய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் முற்றும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். நமக்காக அவர் எல்லா கரையத்தையும் கொடுத்து தீர்த்து இன்றைக்கு நம்ம மேல என்ன பண்றாராம்? கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் அப்படியே மழையை போல பொழிந்தருளி கொண்டிருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. போன வாரம் பெரிய பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல கிருபைய நம்ம மேல தேவன் என்ன செய்யறாரு? ஊற்றி கொண்டிருக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் கிருபையில நனைஞ்சிட்டு இருக்கிறோம். நாம இருக்கிறீங்களா? தேவன் அவருடைய கிருபையை அளவில்லாமல் நமக்கு ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த கிருபை நீதியின் பரிபூரணத்தையும் கிருபையின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்களா? ஜீவனை அடைந்து, ரோமர் 5:17, ஜீவனை அடைந்து. கவனிங்க, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜீவனிலே. ஏன்னா எல்லாருமே பாருங்க, ஜீவனை அடைந்தனா
பரலோகத்தில் போய் ஜீவன் நமக்கு கொடுக்கப்படும் தான் யோசிக்கிறாங்க. ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது இன் திஸ் லைஃப், இந்த ஜீவனிலே. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஜீவனிலே. அதனாலதான் நான் உங்களுக்கு வாஸ்து காமித்தேன், பூமியிலே அரசாளுவோம் என்று எழுதப்பட்டிருக்குது இல்லையா? பாருங்க, கர்த்தர் நம்மளை பலவீனர்களாய், பைத்தியக்காரர்களாய், அருமையானவர்களாய், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்த நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக என்ன செய்கிறாரு? மாற்றி இருக்கிறாரு. ஆளுகிறவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறாரு. எங்க ஆளுவோமா? எப்ப ஆளுவோமா? இந்த ஜீவனிலே, இந்த வாழ்க்கையிலே. எல்லாரும் சொல்லுவோம், கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிற நான் கிறிஸ்துவினாலே ஜீவனை அடைந்து இந்த ஜீவனிலே ஆளுவேன். எத்தனை பேர் ஆளலான்னு விசுவாசிக்கிறீங்க? எந்த அடிமைத்தனமும் உங்களை ஆள வேண்டிய அவசியம் இல்லை. பீடி இன்னைக்கு பாருங்க, அது ராஜா மாதிரி ஆண்டுகிட்டு இருக்குது. பொடி குடி மனுஷர்ல போட்டு ராஜா மாதிரி ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் தவிடுபடி ஆக்கி இருக்கிறாரு, ஒன்றில்லாம ஆக்கி இருக்கிறாரு. அடிமை சங்கிலிகள் எல்லாம் உடைச்செறிஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கு சிலர் அதுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஞான அறிவு இல்லைன்னு அர்த்தம். உணர்ந்து கொண்டு அறிவை பெற்றுக்கொண்டு பாருங்க, உடைச்சிட்டு சுயாதீனமாய் வெளியே வந்து ராஜாக்களை போல என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். கவனிங்க, ஒரு பிரசங்கர் சொல்றாரு, ஒரு ஜெயில கைதிகளா இருந்த சிலருக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களாம். கதவு திறந்து விட்டு இன்னைக்கு இருந்து உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனா அவங்க அங்கேயே இருந்து பழகுனதுனால விடுதலை ஆன பிறகும் வெளியே போறதுக்கு இஷ்டம் இல்லையா? அறிவிப்பு கொடுத்தேன் சொன்னானா, யூ ஆர் ஃப்ரீ, வாட் ஆர் யூ ஸ்டில் டூயிங் இன்சைட்? நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, ஏன் இன்னும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட நிறைய பேருக்கு இது சொல்ல வேண்டியது இருக்குது. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. எந்த அடிமைத்தனமும் உங்களை ஆள வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் பரிபூர்ணமா இருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. எல்லாவற்றின் மேலும் ஆளக்கூடிய உரிமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப நீங்க உள்ள இருந்தீங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். பாருங்க, ஆளுவார்கள் என்பது சத்தமா சொல்லுங்க, அதிக நிச்சயமாமே. ஆளுவார்கள் சொல்லியிருக்கலாம், நிச்சயமா ஆளுவார்கள் சொல்லியிருக்கலாம். அதையும் தாண்டி சொல்றாரு பாருங்க, ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் மகா பெரிய பாக்கியசாலிகள் இல்லையா? பாருங்க, யோசேப்பு கடக்கிறான் ஜெயிலுக்குள்ள. கர்த்தர் விடுதலை ஆக்குறாரு. விடுதலையாக்கி எகிப்தின் பிரதம மந்திரியா அனுப்பிச்சிருக்கிறாரு, மாற்றி விட்டாரு. ஜெயிலில் கிடந்தது உண்மை, ஆனா இப்ப ஜெயில இல்ல, இப்ப பிரதம மந்திரியா மாறிட்டான். அது ஒரு நிழலாட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது யோசேப்பு கதை மட்டும் இல்ல, அது நம்ம கதையும் சேர்ந்துதான். நாமளும் பிசாசின் அடிமைத்தனத்துக்கு கீழே இருந்தோம். கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மை ரட்சித்தார், விடுதலை ஆக்கினார். விடுதலையாக்கி இன்றைக்கு எல்லா தீமைகளையும், பொல்லாத சூழ்நிலைகளையும், பிசாசின் அடிமைத்தனங்களையும் கீழ்ப்படுத்தி ஆளுகிறவர்களாக மாற்றி இருக்கிறார். ஆளுகிற ராஜாக்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு அருமையானவர்களே இது வழங்கல. அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரலோகத்துக்கு போறோம். இந்த உலகத்துல ஆண்டவர் வருகிற வரைக்கும் ஒரு பெரிய விடுதலை இல்லை. ஏதோ ரட்சிப்பு இருக்குது, சமாதானம் இருக்குது, செத்தா பரலோகத்துக்கு போறோம் என்பதை ரொம்ப அந்த அளவுல தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனா பெரிய ஸ்லாக்கியம் இருக்கிறது. ராஜாக்களை போல வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை அறியவில்லை. நான் ஜீவ வார்த்தை ஆலயத்தின் மக்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அருமையானவர்களே, இங்க இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கிறதுனால ஆளுகிற ராஜாக்கள் தான் இங்க இருக்கிறாங்க.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, பாவத்தை கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது நமக்கு இருக்கிறது. வியாதிகளை கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, வியாதி என்ற மாத்திரத்தில் சிலர் அப்படியே பேதலிச்சு போயிடுறாங்க. இல்லை, அது எந்த வியாதியா இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு ஏற்கனவே சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன் என்று விசுவாசிச்சு அந்த வியாதியை அற்பமா நினைக்கணும். அந்த வியாதியை கீழ்ப்படுத்தணும். அதை மிதிக்கணும். மிதிச்சாதான் போகும். கவனிங்க. ஆண்டவரே, இந்த வியாதி வந்துருச்சு ஆண்டவரே, டாக்டர் அப்படி சொல்லிட்டாரு, ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்லிருச்சு, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்லார், உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். இப்ப நீ செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த வியாதிக்கு எதிர்த்து நிற்கணும். ஏன்னா அதிகாரத்தை உன் கையில கொடுத்திருக்கிறேன், ஆளுகையை உன் கையில கொடுத்திருக்கிறேன், வல்லமையை உன் கையில கொடுத்திருக்கிறேன். நீ எதிர்த்து நின்றால் வியாதி ஓடி போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? எல்லாத்தையுமே அப்படிதான், தீமைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கணும். அதுலேயும் விசேஷமா அருமையானவர்களே, அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் நாம் இருக்கணும். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அநேக நேரங்களில் பாருங்க, நம்முடைய தோல்விக்கு காரணம் நம்முடைய அவிசுவாசத்தின் வார்த்தைகள் தான். அவிசுவாசமா நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை பேசு, ராஜா மாதிரி பேசு, விடுதலையை பேசு, அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசு, நீ சொன்னபடி ஆகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், நான் சொன்னபடி எனக்கு ஆகும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் சொன்னபடி எனக்கு ஆகும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் சொன்னபடி எனக்கு ஆகும். வேதம் சொல்லுகிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பொதுவாக நம்ம மனுஷ சுபாவம் என்னன்னா பாருங்க, ஒரு பலவீனம் அப்படின்னா எல்லாருக்கும் அதை தெரிவிக்கணும். சில பிரசங்கியார்கள் கூட வியாதியா இருந்தாங்கன்னா மற்ற பிரசங்கியார்கள்லாம் தன்னை பார்க்கணும்னு சொல்லி என்ன செய்றாங்க, விரும்புறாங்க. கொசலம் விசாரிக்கிறது. ஒரு பிரசங்கியார் எனக்கு தெரியும் பாருங்க, அவர் கொஞ்சம் சோவினத்தில் ஆஸ்பத்திரியில் கிடந்தார். பெரிய பசங்க நாங்கள்லாம் போகணும்னு நினச்சோம், போக முடியல அவரை பார்க்கறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் மாதங்கள் கழித்து, அப்புறம் சுகமாயி வீட்டுக்கு வந்துட்டார். கொஞ்சம் மாதங்கள் கழித்து அவரை சந்திச்சப்ப ரொம்ப குறையா சொன்னார். எல்லாரும் பார்த்தாங்க, ஐயா நீங்கள் 2 பேர் தான் வரலன்னு. பாருங்க, நாங்க பார்த்து என்ன ஆக போறது? இயேசு வந்துட்டாரு, இயேசு சுகமாக்கிட்டாரு, காயங்களால் சுகமானீர்கள் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அது போதாதான்? தேவனுடைய மக்களே, அவங்க வரலையே, இவங்க வரலையே, அவங்க கொசலம் விசாரிக்கலையே, இவங்க கொசலம் விசாரிக்கலையேன்னு சொல்லி அப்படியெல்லாம் பாருங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. யார் நல்ல வேளை யாரும் வராமல் இருக்கிறது நல்லது. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். கர்த்தாவே, யாரும் வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீர் வந்துட்டீரே, நீர் சிலுவையில் பாடுபட்டுட்டீரே, நீர் ரத்தத்தை சிந்திட்டீரே, நீர் இந்த வியாதியை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துட்டீரே, அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்துட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கிறீங்களா? விசுவாசத்தில் மேற்கொள்கிறவர்களாய் ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஜீவார்த்தை ஆலயத்தின் மக்களுடைய அருமையானவர்களே, ஒரு ஸ்லாக்கியம் என்னன்னா, சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. நாங்கள் பல இடங்களுக்கு போகிறோம் பாருங்க, பல சபைகளுக்கு போகிறோம், பல சபைகளில் பிரசங்கம் பண்ணுறோம், நிறைய மக்களை சந்திக்கிறோம். நல்லவங்க தான், நல்லா உபவாசிக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, வெரி குட் பீப்புள், நல்ல ஜனங்கள் தான். ஆனால் ஒன்று லாக்கிங், ஒன்று ஒரு பெரிய குறை என்னன்னா, வசனம் தெரியல. அது பெரிய குறை. தேவனுடைய மக்களே, வசனத்தை தெரிஞ்சிருக்கணும், வசனத்தை வாயில வச்சிருக்கணும். அதிகாரம் நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும், அதிகாரத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சொல்லும் போது அதை நிறைவேற்றக்கூடிய தேவ ஆவியானுடைய வல்லமை அங்கே வந்து விடுகிறது. பலவீனம் மாறி போகிறது. எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? ராஜாக்களாக தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். ஆளுகிறவர்களாக,
எந்த தீமையும் என்னை ஆள முடியாது, எல்லா தீமைகளையும் நான் ஆளுகை செய்வேன். இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை, வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. கவனிங்க, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்து எங்க வச்சிருக்கிறாராம்? கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாராம். இந்த உலகத்துல அசைக்க முடியாத ஒரு நபர் ஒருவர் இருப்பாரானால் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கிறிஸ்து தான். சமீபத்தில் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அரசாங்க அலுவலகம், அங்க இருக்கிறதுல உயர்ந்த பதவி வகிப்பவருக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. என்ன பேருனா கமிஷனர் அப்படிங்கிற பெயர் கொடுக்குறாங்க. பாருங்க, ஏற்கனவே கமிஷனர்ஸா இருந்தவங்க எல்லாரையும் போட்டோ எடுத்து ஒரு ஹாலில் வரிசையாக தொங்க விட்டுருக்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்த போது சரி, யார் யாரெல்லாம் எவ்வளோ காலம் வேலை பார்த்துருக்குறாங்க, கமிஷனராக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா, சிலர் 3 மாதம், சிலர் 6 மாதம், சிலர் 8 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம், அவ்வளோதான் அதிகபட்சம். ஏன்னா இருக்கிறதுல சீனியர் தான், வயசானவர் தான் அந்த பதவிக்கு ப்ரமோஷனில் வர்றாரு. ப்ரமோஷனில் வந்து கொஞ்ச நாட்கள் தான், அப்புறம் என்ன செய்யறாரு? ரிட்டையர்ட் ஆகி போயிடுறாரு. உயர்ந்த பதவிக்கு வந்தாரு, கொஞ்ச நாட்கள்ல மறைஞ்சிட்டாரு. அப்படி அந்த போட்டோவில் நான் பார்த்தேன் பாருங்க, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்குள்ளாக 25 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. மனிதர்களுடைய நிலைமை அப்படிதான். ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாக உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் நினைச்சிருக்கிறாரு, வெற்றிருக்கிறாரு. அவர் ரிட்டையர்ட் ஆக போறதே கிடையாது. அல்லேலூயா. அவர் ரிட்டையர்ட் ஆக போறதே கிடையாதுங்க. அந்த கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் உள்ள வச்சிருக்கிறாராம். அப்படின்னா நமக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அப்ப பாஸ்டர், நம்ம மரிக்கும் போது ப்ரொமோஷன்ல போயிடுறோம். நம்ம கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அருமையானவர்களே, நம்ம கிறிஸ்துவுக்கும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது, நமக்கும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. இங்கேயும் நம்ம ஆளுகிறவர்கள் தான், அங்கேயும் நம்ம ஆளுகிறவர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் நம்மை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆதாமுக்குள்ள இல்ல, இப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அடிமைத்தனத்துக்குள்ள இல்ல, அருமையா சுயாதீனத்துக்குள்ள இருக்கிறோம். ராஜாக்களாக தேவன் நம்மை மாற்றிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. இப்போ எதற்காக நம்மை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார்? திருப்போம், எதற்காக தேவன் நம்மை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 1:30 பாருங்க. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எதற்காக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறாராம்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கும்படி. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கும்படி. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாராம், ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாராம். அருமையானவர்களே, மேன்மை பாராட்டுது, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுன்னா, சிலர் என்ன யோசிக்கிறாங்க, மற்றவர்களுக்கு நான் இயேசுவின் பிள்ளை என்பது காண்பிப்பதற்காக கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, அதுதான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறது அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறாங்க. மற்றவர்கள் என்னை நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை என்று அறிய வேண்டும், அதுதான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல, இப்படி யோசிக்கிறதுனால, மற்றவர்கள் என்னை தேவனுடைய பிள்ளை என்று அறிய வேண்டும் என்று யோசிக்கிறதுனால, சிலர் பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு பேட்ஜ், இயேசு ரட்சிக்கிறார். அப்புறம் இங்கே ஒரு பேட்ஜ், இயேசு குணமாக்குகிறார். அப்புறம் இங்கே ஒரு பேட்ஜ், இயேசு மன்னிக்கிறார். அப்புறம் இங்கே ஒரு பேட்ஜ், இயேசு ஆசீர்வதிக்கிறார். இப்படியே எவ்வளவு பேட்ஜஸை குத்த முடியுமோ அவ்வளவு பேட்ஜஸை குத்திக்கிட்டு பாருங்க, இவங்களுக்கு என்னன்னா நான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒரு பாஸ்டர், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாரு, ஜிப்பா போட்டிருப்பாரு பாருங்க, ஒயிட் ஜிப்பா. அதில் எத்தனை பேட்ஜ் குத்தணுமோ அத்தனை பேட்ஜ் குத்திருப்பாரு. எல்லாம் பாருங்க, இயேசு சமாதானம் தருகிறார், இந்த மாதிரி வாசகங்களா எழுதின பேட்ஜஸை குத்திருப்பாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஸ்கூட்டரில் வருவார். அந்த ஸ்கூட்டரில் ஒரு சிலுவை கொடியை கட்டியிருப்பார். வெள்ளை துணியில் சிகப்பு சிலுவையை வரைஞ்சி அந்த ஸ்கூட்டரில் கட்டியிருப்பார். ஸ்கூட்டர் முழுவதும் வசனம். அது மட்டுமல்ல, ஹெல்மெட் ஒன்று போட்டிருப்பாரு. இந்த ஹெல்மெட் முழுவதும் வசனம். சர்ன்னு வருவார். இவரை பார்த்த உடனே இவர்கிட்ட போகணும் பேசணும்னு எனக்கு தோணவே தோணலை. இவரை விட்டு தூரமாக இருந்துக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். கவனிங்க, அவர் என்ன யோசிக்கிறாரு? இப்படியெல்லாம் மாட்டிட்டு வரும்போது தான் நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை தேவனுடைய மக்களே, கர்த்தரை குறித்து பாருங்க, வெளிப்பிரகாரமான இந்த உடையினால, வெளிப்பிரகாரமான தோற்றத்தினால நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க முடியாது. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறது என்பது உள்ளத்திலே ஏற்படுகிற ஒன்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறது என்றால் என்ன? வாசிங்க, 1 நாளாகமம் 16:35 வசனம் பாருங்க. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், உம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்துக்கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களே ஆக்கியறலும் என்று சொல்லுங்கள். கவனிங்க, எதனால மேன்மை பாராட்டுகிறோம்? சத்தமா சொல்லுங்க. சத்தமே வர மாட்டேங்குது. துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தரை குறித்து எப்படி மேன்மை பாராட்டுகிறோமா? துதிக்கிறதுனால. எல்லாரும் சத்தமா சொல்லுவாங்க, துதிக்கிறதுனாலே. அருமையானவர்களே, மனுஷனுக்குள்ள பாருங்க விழுந்து போன சுபாவம் கர்த்தரை துதிக்க விட மாட்டேங்குது. இவனை தான் துதிக்க சொல்லுது. இவனை புகழ்ந்து பேசுகிற ஒரு ஆட்டிடியூடு, அதுதான் மனுஷனுக்குள்ள இருக்குது. தற்பெருமை, சுயநலம். கவனிங்க, ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறீங்க, குரூப்பா உங்களையும் நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அதை பிரிண்ட் போட்டு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே உங்கள்கிட்ட காமிச்ச உடனே நீங்க யாரை பார்ப்பீங்க? நீங்க யாரை பார்ப்பீங்கன்னா, நான் எங்க இருக்கிறேன், என் படம் அழகா இருக்குதா? மற்றவங்களை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. யாரும் எப்படி இருந்துட்டு போங்க. இதுதான் பாருங்க இந்த சுயநல சுபாவம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். என்ன உதவி? சுயத்தின் மேல இருக்கிற கண்களை எடுத்து தியாக புருடனாகிய இயேசுவின் மேலே பதிக்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அருமையானவர்களே, நாம நம்மை போற்றுகிறவர்களாக அல்ல, நாம் கிறிஸ்துவை போற்றுகிறவர்களாக மாறுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற ஒரு மனநிலையை ஆவியானவர் நமக்கு உருவாக்குகிறார். அந்த மனநிலை வரும்போது நம்மை மறக்க ஆரம்பிக்கிறோம், கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய மக்களே, கர்த்தரை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டுகிறோம், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப விடிஞ்சா அடைஞ்சா அருமையானவர்களே, ஒரு துதி எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரை பாராட்டுகிற ஒரு உள்ளம், கர்த்தரை துதிக்கிற ஒரு உள்ளம் நமக்குள்ள பெருக வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. சீக்கிரம் ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இவர்கள் என் துதியை
சொல்லி வருவார்கள். எதற்காக கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரா? அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இந்த எனக்கென்றுன்ற வார்த்தையை கவனிங்க. சூரிய சந்திர நட்சத்திரங்கள், பூமி, கடல், இது எல்லாவற்றையும் அவருக்கென்று படைக்கவில்லை. நல்லா கவனிங்க. இந்த சிருஷ்டிப்புகள் எதையுமே தேவன் அவருக்கென்று படைக்கவில்லை. யாருக்காக படைச்சாராம்? மனுஷனுக்காக படைச்சாராம். கவனிங்க, எல்லா சிருஷ்டிப்புகளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. ஆனா மனுஷனை மட்டும்தான் கர்த்தர் அவருக்காக படைத்தார், இல்லையா? மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செஞ்சு விலகி போயிட்டான். நடந்த விபரீதம் என்னன்னா, மனுஷனுக்காக படைக்கப்பட்டதெல்லாம் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா தேவனை துதிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சு போய் தன்னைத்தான் போற்றுகிறவனாக, பாருங்க, தன்னுடைய மகிமைக்காக, பிசாசினுடைய மகிமைக்காக வாழ்கிறவனாக மாறிவிட்டான். நம்மளும் அப்படிதான் இருந்தோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் சிலுவையில் பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி நம்மளை அந்த குழியிலிருந்து விடுதலையாக்கி தேவனை தூஷிக்கிறவர்களாக இருந்த நம்மை தேவனை துதிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நாம யாருன்னா கர்த்தருடைய மகிமைக்காக அவரை துதிக்கிற ஜனங்களாக நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் துதிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் தேவனுடைய வல்லமை அபாரமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா கர்த்தர் எதற்காக உங்களை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வல்லமையும் அவருடைய அனுகிரகங்களும் ஒத்தாசைகளும் உங்களுக்கு வராமல் இருக்காது. துதிக்கிற மக்கள் பாருங்க, கர்த்தருடைய வல்லமையை தங்களுடைய சார்பாக கட்டவிழ்த்து விடுகிறார்கள். லில்லியன் ஈயோமேன்ஸ் என்ற ஒரு அம்மா இருந்தாங்க அமெரிக்க தேசத்தில். அந்த அம்மா ஒரு டாக்டர் அம்மா. பாருங்க, ரட்சிக்கப்பட்டு டாக்டர் அந்த வேலையை விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து பெரிய ஊழியத்தை செய்தார்கள் என்று அவங்கள பற்றி சொல்றாங்க. அந்த அம்மா இன்னொரு அம்மாவை பற்றி புஸ்தகத்தில் எழுதுறாங்க. அந்த அம்மா என்னன்னா, அமெரிக்க தேசத்திலிருந்து சைனாவுக்கு மிஷினரியா போனாங்களாம். சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மிஷினரியா போனாங்களாம். அங்க போய் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இந்த பெரிய அம்மை வியாதின்னு சொல்றாங்க இல்லையா, ஸ்மால் பாக்ஸ், அந்த பெரிய அம்மா வியாதி வந்து அந்த அம்மாவுக்கு தாக்கிடுச்சான். உடம்பெல்லாம் பெரிய பெரிய கொப்பளங்களாம். அந்த நாட்கள் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அந்த நாட்களில் அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை. ஆகவே டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த அம்மாட்ட சொல்றாங்களாம், எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டோம், ஆனால் உங்களை எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்களாம். ஆகவே டாக்டரால் கைவிடப்பட்டாங்க. உடம்பெல்லாம் கொப்பளங்களாம். பாருங்க, வீட்டுக்கு போனாங்க, கதவு பூட்டினாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? உடம்பெல்லாம் இவ்வளவு கொப்பளங்களா இருக்குது, இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆவதற்கு நான் என்ன செய்யணும்? இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம். ஆண்டவர் சொன்னாராம், ஜெபிச்சிருக்கிற நீ, வசனத்தெல்லாம் சொல்லியிருக்கிற, எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை நீ செய்ய வேண்டும், துதிக்கணும். நீ யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் இன் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆராதனையிலையும் துதியிலையும் நேரத்தை நீ செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாராம். ஆகவே அந்த அம்மா துதிக்க ஆரம்பிச்சாங்களாம். பாருங்க, ரவா பகலா கர்த்தருடைய காருண்யத்தை, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நினைத்து, கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லவர் என்பதை நினைத்து பாருங்க துதிக்க ஆரம்பிச்சாங்களாம்.
praise you Lord, hallelujah to Jesus சொல்லி பாருங்க துதிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ரவ்வா பகலா துதிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு சில நாட்களுக்குள்ளாக முழு சரீரமும் நல்ல சுகமடைஞ்சிருச்சான், பரிபூர்ணமா சுகமடைஞ்சிருச்சான். இதுல அற்புதம் என்னன்னா, அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த பெரியம்மை பாதித்த தழும்பு கூட இல்லையா, ஒரு தழும்பு கூட இல்லையா, பரிபூர்ணமா கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரு. சின்ன பிள்ளையினுடைய சருமத்தை போல சருமம் வந்து பல பல பலன்னு ஆயிடுச்சான். நாகமான்ற குஷ்ரோகி அப்படிதான் சுகம் அடைஞ்சான். இன்றைக்கும் கர்த்தர் அருமையானவர்களே துதிக்கிற மக்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். துதிக்கிற மக்களுக்கு சுகத்தை அருளுகிறவராய் இருக்கிறார். துதிக்கிற மக்களுக்கு விடுதலை அருளுகிறவராய் இருக்கிறார். துதிக்குள்ள அருமையானவர்களே மகத்தான வல்லமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்களே, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, இன்னைக்கு நான் பாஸ்டரா இருக்கிறேன். ஆனா ஆரம்பத்தில் நான் பாஸ்டர் கிடையாது. 7 வருஷம் நான் விசுவாசியா இருந்தேன். ஆனா ஆவியானவர் எனக்குள்ள கொடுத்த ஒரு வாஞ்சை என்னன்னா, கர்த்தரை துதிக்கணும், ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது, ஒரு பாட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது என்கிறது பாருங்க எனக்குள்ளே ஆழமாய் பதிந்திருந்த ஒரு எண்ணம். ஆகவே என்னைக்காவது ஒரு நாளைக்கு லேட்டாக வந்துட்டேன்னா படன்னு அடிக்கும் எனக்கு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே, இன்னைக்கு 2 பாட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, கர்த்தர் அவரை துதிக்கிற ஒரு வாஞ்சியை எனக்கு தந்தார். அதில் இன்னைக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ரூமை அடைச்சிக்கிட்டு கர்த்தரை துதிக்கிறேன். நான் கவனிங்க, சில நேரம் நடனமெல்லாம் ஆடுறேன். நான் இங்கே வந்து ஆடுறதில்ல, ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் நடனம் ஆடுகிறேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்பட்டு எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு. எனக்கு மட்டும் இல்ல, கர்த்தரை துதிக்கிற எல்லாரையும் கர்த்தர் விதமாக என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துதிக்கிறதுக்காக தான், அவரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக தான் நம்ம என்ன செய்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. தாவீதை பாருங்க, ஐஏஎஸ் படிச்சானா, ஐபிஎஸ் படிச்சானா, அல்லது பெரிய அந்தஸ்து நிறைஞ்சவனா, பெரிய பணக்காரனா? ஒன்றும் கிடையாது. அருமையானவர்களே, சாதாரண ஒரு ஆட்டு மேய்ப்பன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுக்கு அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா கர்த்தரை துதிக்கிற ஒரு உள்ளம் அவனுக்கு இருந்தது. கவனிங்கள், சவுல்னால விரட்டப்படுகிறான். எங்க போய் ஒளியணும்னு தெரியாம ஒரு நாள் பெலிஸ்தருடைய ஊருக்குள்ளே ஓடிட்டான். பெலிஸ்தர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோலியாத்தினுடைய பின்னணியிலே உள்ள மக்கள். கோலியாத்தை கழுத்தை வெட்டிட்டான். பெலிஸ்தருக்கு பயங்கரமான கோபம். இந்த தாவீது நம்ம வீரனை கொன்னுட்டானேன்னு சொல்லி பாருங்க, இந்த தாவீது தப்பிச்சு ஓடும்போது பெலிஸ்தருடைய ஊருக்குள்ளே ஓடிட்டான். அங்க ஆகீஸ்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய அரண்மனைக்கு இவனை கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அந்த அரண்மனையில் இருக்கிற ஆட்கள்லாம் பேசிக்கிறாங்க, இவன் தானே நம்ம ராஜாவை கொன்னான், நம்ம வீரனை கொன்னான், இவனை நம்ம கொல்லாம விடக்கூடாது, வசமா மாட்டிருக்கிறான் நம்மகிட்ட, இவனை என்ன செய்யணும், கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களாம் பேசிட்டு ராஜாவுக்கு தகவல் அனுப்புறாங்க. தாவீது யோசிக்கிறான், ஐயோ பெலிஸ்தர்களை வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்மளை கொன்றுவானுங்களே அப்படின்னு சொல்லி தாவீது நினைச்ச மாத்திரத்தில் ராஜா வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி என்ன பண்ணானா, முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டானா. முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தாடியிலெல்லாம் எச்சியை வடிய விட்டானா. எச்சியை வடிய விட்டுட்டு பாருங்க, கதவுல போய் இப்படி பராண்டிக்கிட்டே நின்னானா. அந்த பெலிஸ்தருடைய ராஜா ஆகீஸ் வந்தானா. வந்து இவனை பார்த்துட்டு
அந்த அரண்மனை ஆட்கள்லாம் பார்த்து கேட்டானா, ஏன்பா நம்ம ஊரில் பைத்தியக்காரங்க கொஞ்சமாவா இருக்கிறாங்க? ஏகப்பட்ட பைத்தியக்காரங்க நம்ம ஊரில் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு பைத்தியத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களா? இந்த பைத்தியக்காரனை விரட்டி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விடுறாங்க. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. அங்கேருந்து ஓடுறான், பெலிஸ்தருடைய ராஜ்யத்திலிருந்து ஓடுறான். ஓடி ஒரு குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டான். ஒரு குகைக்குள்ளே போய் அங்கே கிடக்குறான். சவுல் கையில் அகப்பற்றக்கூடாது, அவன் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி இங்கே கிடக்குறான். இதில் வம்புக்கு என்ன பண்ணிட்டானுங்க, இவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர், ஒரு 400 பேர் இவனை தேடி இவங்க கூட வந்து கோயிலுக்குள்ள வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு ஆளாக இருந்தால் ஒளிஞ்சிக்கலாம். இது 400 பேர் இருந்தால் எப்படியாவது தெரிய வந்துடும் இல்லையா? எவ்வளவு சங்கடமான நிலைமை பாருங்க தாவீதுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அவன் ஒன்று சொல்லுகிறான். வாசிங்க, சங்கீதம் 34 1வது வசனம் பாருங்க. வாசிக்கிறேன் நான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்தில்ன்றத கொஞ்சம் கவனிங்க. சங்கடமான நேரம், துதிக்கிறதுக்கு தோணாது. பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆமேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம் நம்ம சரளமா வரும் சிலருக்கு. ஆனா வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் மாத்திரத்தில் வேதம் வாசிக்கிறத நிறுத்திடுவாங்க, ஜெபம் பண்றதை நிறுத்திடுவாங்க, ஆலயத்துக்கு வர்றதை நிறுத்திடுவாங்க. சோர்வு வந்துருது. எனக்கு சேர்த்தான் பேசிட்டு இருக்கிறேன், கவனிங்க. ஆனா தாவீது பாருங்க, அவன் வந்து கோலியாத்தை கொன்ற ஒரு வீரன் மட்டும் இல்ல, துதிக்கிறதுலையும் அவன் வீரன் தான். ஆராதிக்கிறதுலையும் அவன் ஒரு வீரன் தான். பொல்லாத சூழ்நிலைகள் மத்தியில பாருங்க சோர்ந்து போகல. சொல்லுகிறான், கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்புறம் அந்த 400 பேர் வந்து சேர்ந்தானுங்களே, அவனுங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என்ன பேச்சு இது? யோசித்து பாருங்க. ஒரு நன்மையும் கிடையாது அந்த நேரத்தில். எல்லாம் குறைபட்ட நிலைமை, சாவின் விளிம்பில் நிற்கிறான். ஆனா பேச்ச பாருங்க, கர்த்தரை துதிக்கிற மனுஷனுடைய விசுவாசத்தை பாருங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். இன்னைக்கு அப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறீங்களா நீங்க? நீங்க என்ன விசுவாசிக்கணும், நீங்க எப்படி கர்த்தரை துதிக்கணும் என்பதற்கு தாவீது ஒரு மாதிரியா இருக்கிறான். எல்லாரும் சொல்லுவோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துதிக்கிறவங்களா நீங்க? அல்லேலூயா. பாருங்க, தாவீது ராஜாவான உடனே செய்த முதல் வேலை என்னன்னா, தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர்றான். எங்கேயோ கிடக்குது அது. சவுலின் காலத்தில் எங்கேயோ போய் அழுக்கடைஞ்சு கிடக்குது. அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வர்றான். அந்த பெட்டிக்குள்ள தான் கற்பனை இருக்குது. அந்த பெட்டி மேலே தான் கிருபாசனம், அந்த கிருபாசனத்தின் மேலே தான் தேவ பிரசன்னம் இருந்தது. ஆகவே தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரும்போது பைபிளில் போட்டிருக்கு, தாவீது தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான். எல்லாத்தையும் மறந்துட்டான். பைபிளில் போட்டிருக்குது, குதித்து நடனமாடினான் போட்டிருக்குது. எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, ராஜாவாயிட்டான். நிறைய பெண்கள்லாம் வர்றாங்க கூட்டத்தில், யாரை பற்றியும் கவலை இல்லை. ஐ எம் கோயிங் டு பிரைஸ் மை காட், என் தேவனை நான் என்ன செய்ய போறேன், துதிக்க போறேன்னு சொல்லி முழு பலத்தோடும், எல்லாரும் சொல்லுவோம் முழு பலத்தோடும், முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடுகிறான். அருமையானவர்களே, சொந்த மனைவி ஜன்னல் வழியா பார்க்குறா. பார்த்துட்டா அவளுக்கு பாருங்க சொல்லி முடியாத வருத்தம். இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிறாரு இந்த ஆளு, இத்தனை பெண்கள் கூட வர்றாங்களே, ராஜ வஸ்திரத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு சணல் நூல் ஏப்போத்தை தரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி குதிச்சு நடனம் ஆடுறாரு இந்த ஆளுன்னு சொல்லி அவளுக்கு சொல்லி முடியாத வருத்தம் பாருங்க.
தாவீது ஜனங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது அவ திட்டுறா, இஸ்ரவேலின் ராஜா இப்படி கேவலமா நடனம் ஆடினியே, எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி நடனம் ஆடினியே அப்படின்னு சொல்லி தாவீதை திட்டுகிறான். தாவீது சொல்லுகிறான், உங்க அப்பா என்னை ராஜாவாக்கல, நீ என்னை ராஜாவாக்கல, என் தேவன் என்னை ராஜாவாக்கி இருக்கிறாரு. என்னை ராஜாவாக்கின தேவனை நான் இன்னும் துதிப்பேன், இதுக்கு மேலையும் துதிப்பேன்றான். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட அருமையானவர்களே, துதிக்கிற மக்களாக, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற மக்களாக, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற மக்களாக, கர்த்தரை உயர்த்துகிற மக்களாக நாம் இருக்கும்படி தேவன் நம்மை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் துதிக்கலான்னு சொல்றீங்க? எவ்வளவு அதிகமாய் துதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் மேன்மைகள், உயர்வு, ஆசீர்வாதம், நன்மைகள் உங்களை தேடி வருவதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கும்படி, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாங்கள் இருக்கும்படி, கர்த்தாவே, நீர் எங்களை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறதிலே தீவிரம் காண்பிக்க, உம்மை கர்த்தாவே உயர்த்த, மகிமைப்படுத்த, கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். என் வாய் நாள் முழுவதும் உம்முடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக என்று எழுதியிருக்கிறபடி, உம்மை துதிக்கிற வாயாக, எப்போதும் எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒரு வாயாக எங்களுடைய வாய்கள் இருக்கும்படி அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறதுனால் வருகிற நன்மையை நாங்கள் அனுபவிக்க, உம்மை துதிக்கிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய ஜனத்தை கர்த்தாவே இந்த காலை வேளையிலே நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.